கூகுள் லேப்ஸில் டினி லாங்குவேஜ் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கிற மாதிரி ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறீங்க, உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு டாக்ஸி புக் பண்ணணும். அப்போதைக்கு அது என்ன வார்த்தை தேவை டாக்ஸிக்காரங்கிட்ட பேசுகிறதுக்கு, அதை மட்டும் அந்த சிச்சுவேஷன் மட்டும் கொடுத்தா போதும். உங்கள் தாய்மொழி ஆல்ரெடி அங்கே கான்ஃபிகர் பண்ணியிருப்பீங்க. அந்த டார்கெட் மொழி இப்போ ஃப்ரெஞ்சில் பேசுனா கரெக்டாக ஃப்ரெஞ்சில் என்ன வார்த்தை பேசணுன்னு அது டைப் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் ப்ரொனவுன்சேஷனும் அதில் ஆடியோ கொடுக்கும். அதை அப்படியே நீங்கள் பேசி அந்த சிச்சுவேஷன் சமாளிச்சிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஹோட்டலோ எதுக்கோ போகலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா, அவங்களோட ஒரு சிச்சுவேஷன், இப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெஞ்சில் பேசினா எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு டயலாகாக கிளிக் பண்ண ப்ளே ஆகிட்ருக்கோம். அதை கிளிக் பண்ண அதோட இங்கிலீஷும் காட்டும். ஸோ எப்படி அவங்க பேசிக்கிறாங்க, அதுவும் சுத்த மொழி கிடையாது. இப்போ தமிழ்லேயே நம்ம பேச முடியும், நிறைய இங்கிலீஷ் கலந்துக்குவோம், அப்புறம் வேறு கலந்து பேசுவோம்ல. அதே மாதிரி அந்த லாங்குவேஜை அந்த ஊருக்கு இப்போதைக்கு நடைமுறையில் என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதை சொல்லித்தரும். புக்கிஷ் லாங்குவேஜ் கிடையாது. தேர்டு வந்து வேர்ட் கேம்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கேமராவை எடுத்து ஏதாச்சும் ஒன்று பாயிண்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா, ஒரு கிளிப்பை ஃபோட்டோ எடுத்திங்கன்னா, ஒரு ஸ்வெட்டரை ஃபோட்டோ எடுத்திங்கன்னா, இல்லை ஒரு லைட்டை ஃபோட்டோ எடுத்திங்கன்னா, அழகாக அது அந்த ஊர் லாங்குவேஜ்லேயும் சொல்லும், நம்ம ஊர் லாங்குவேஜ்லேயும் சொல்லும். அதை கிளிக் பண்ணால் அதுக்கப்புறம் அது டீட்டெயிலாக அந்த ஃப்ரேசஸ்ஸு, வேர்ப், இது யூசேஜு, டிப்ஸு, இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லும். இது வந்து நிறைய ட்ராவலர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிங்க. ஃபுல்லாக அதை நம்பாதீங்க. மேபி ஒரு ட்ரஸ்டட் ஒரு டிக்ஷனரி வச்சு கொடுக்குறதெல்லாம் ஒரு தடவை கம்பேர் பண்ணிங்க. மற்றபடி இது ஃபியூச்சரில் இன்னும் ப்ராப்பராக டெவலப் ஆகிடும். இதோட லாங் வீடியோ என்னோடய யூடியூப்பில் போட்டிருக்கோம், போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.